بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم أصلح لنا ديننا التي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليه معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, பொதுவாகவே ஒரு நன்மையான காரியங்களை செய்யும் பொழுதும், இப்படி ஒரு இறை இல்லத்தில் நாம் ஒன்று திரளும் பொழுது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஹதீஸு, இரண்டு ஹதீஸுகள். ஒன்று புகாரில் வரக்கூடிய ஹதீஸும் இன்னொன்று முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த அவை சூழ்ந்து கொள்கின்றார்கள் வானவர்கள். அவருடைய கருணை, அவர்கள் நமக்காக துஆ செய்வதும், நமக்காக பாவமன்னிப்பு தேடுவதும், அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு இந்த அமர்வு மூலமாக ஏற்படுகின்றது. அல்லாஹ்வுடைய சகீனா என்று சொல்லக்கூடிய இந்த அமைதியும் இறங்குகின்றது. இது ஒன்று நாம் பார்ப்போம். அதே போல இந்த அமர்வில் புகாரில் வரக்கூடிய நீண்ட ஹதீஸ்ல, இப்படிப்பட்ட அமர்வுகள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது, ஏற்படும் பொழுது, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, அவருடைய மார்க்கத்தை பற்றி கற்க மற்றும் கற்பிக்கக்கூடிய அமர்வுகள் நிகழ்த்தும் பொழுது, வானவர்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தை தேடி கொண்டு வந்து உட்காருவாங்க. இந்த மாதிரி கூட்டத்திற்கு மஜாலிஸு திக்ர் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலாவை நினைவு கூறக்கூடிய அமர்வுகள். ஒரு கூட்டமே, வானவருடைய கூட்டமே, அவங்களுடைய பொறுப்பும் அவங்களுடைய வேலை என்றாலே, இந்த மாதிரி ஒரு கூட்டம் பூமியில் நடக்கக்கூடிய இடத்துல வந்து உட்கார்ந்து அமர்ந்து விட்டு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அவர்கள் கேட்க துஆவை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொண்டு செல்வார்கள். அல்லாஹ் அறியக்கூடியவனாக. அப்ப அதனால்தான் நாம் ஸலஃபு ஸாலிஹீன்களில் இருந்து இதுவரை அறிஞர்களுடைய பொதுவாக உரைகள் நிகழ்த்தப்படும் பொழுது அவர்கள் ஆரம்பத்தில் சில பிரார்த்தனைகளை கேட்பார்கள். அந்த ஒரு பிரார்த்தனையை நான் இங்கு கேட்டிருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அழகிய ஒரு பிரார்த்தனை. நம்முடைய வாழ்க்கையில இதை நாம நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இதுல எல்லா விதமான ஹைரையும், இம்மை மறுமையுடைய எல்லா நலனையும் நாம் நாடி இருக்கிறோம். முதல், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லனா தீனனா, யா அல்லாஹ் என்னுடைய மார்க்கத்தை நீ சீர்படுத்து. அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரினா, எது எது என்னுடைய ஒரு இலக்காக இருக்கின்றது, எது என்னுடைய லட்சியமாக இருக்கின்றது, எது என்னுடைய முழுமையான வாழ்க்கையே என்னுடைய அதுதான். வஸ்லிஹ் லனா துனியானா, அதே போல என்னுடைய உலகத்தையும் நீ சீர்படுத்துவாயாக. பிரச்சனை, குழப்பம், வேலை செய்துவிட்டு படித்துவிட்டு வேலை கிடைக்கவில்லை, வேலை செய்தாலும் ஒரு திருப்தி இல்லை, வியாபாரங்கள் ஆரம்பித்த பிறகு நஷ்டத்தில் இருக்கு, பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், இது எல்லாத்திலும் யா அல்லாஹ் என்னுடைய உலகத்தை நீ சீர்படுத்துவாயாக. வஸ்லிஹ் லனா துன்யானா அல்லதி ஃபீஹா மஆஷுனா, இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்வாதாரத்தை வைத்திருக்கின்றாய், என்னுடைய ரிஸ்கை இந்த உலகத்தை நீ சீர்படுத்துவாயாக. வஸ்லிஹ் லனா ஆகிரத்தனா, என்னுடைய மறுமையும் நீ சீர்படுத்துவாயாக. அல்லதி இலைஹி மஆதுனா, எதன் பக்கம் நான் மீள வேண்டுமோ, எதன் பக்கம் நாம் திரும்பி செல்ல வேண்டுமோ, யா அல்லாஹ் அந்த மறுமையுடைய வாழ்க்கையும் நீ சீர்படுத்துவாயாக. மறுமையினுடைய வாழ்க்கை எனக்கு ஒரு இன்பமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை நீ ஏற்படுத்தி அருள் புரிவாயாக என்று கேட்கிறோம். கடைசியாக وأصلح لنا آخرتنا التي إليه معادنا واجعل الحياة زيادة لنا في كل خير. யா அல்லாஹ் என்னுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்க்கையில் நலனை, அபிவிருத்தியும் ஹைரையும் அதிகப்படுத்துவாயாக. என் வாழ்க்கையில் கொடுத்திருக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள், அது என்னுடைய
உலகம் மற்றும் மறுமையை சீர்படுத்தக்கூடிய எது கொடுத்திருந்தாலும் யா அல்லாஹ் அதில் பரக்கத்தையும் கைரையும் அபிவிருத்தியையும் அருள்வளத்தையும் ஏற்படுத்துவாயாக. அதே போன்று யா அல்லாஹ் இந்த உலகத்தில் சோதனை, நீ என்னை சோதிக்கக்கூடிய ஒரு நிலையில் என்னை தள்ளக்கூடியவனாக இருக்கின்றாய். அந்த சோதனையில் என்னுடைய ஈமானை இழக்கக்கூடியவனாக நான் இருக்கக்கூடிய அந்த தருணம் வரும் என்றால் அதற்கு முன்னால் எனக்கு மௌத்தை கொடுத்து விட்டு எனக்கு நிம்மதியை கொடுத்து விடு. ஏன்னா இந்த உலகத்தில் எது பறி கொடுத்தாலும் ஈமானை நாம தக்க வைத்துக் கொள்வோம். ஆனா அந்த ஈமானை வரக்கூடிய சோதனைகள் நம்முடைய ஈமானையே அது தகர்க்கக்கூடியதும் அழிக்கக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட அதற்கு பிறகு வாழ்க்கை போஜனமற்ற வாழ்க்கை. பாருங்க சுப்ஹானல்லாஹ், நம்முடைய தேவையான அனைத்துமே, நம்முடைய மார்க்கம், நம்முடைய உலகம், நம்முடைய மறுமை, அதே போல நன்மையான அனைத்து விஷயங்களும் சோதனை என்று வரும் பொழுது அதை விட எனக்கு நீ இந்த உலகத்திலிருந்து நீ என்னை எடுத்து விடுவாய். இது அழகான துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகையிலும் தஹஜ்ஜுதிலும் சரி மற்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார். அப்போ ஒவ்வொரு அமர்வும் நாம் உட்காரும் பொழுது துஆக்களை நாம் அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் பொழுதும் அல்லாஹ்விடம் முறையிடும் பொழுதும் அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் பொதுவாகவே அமர்வுகள் துஆவின் மூலமாக ஆரம்பிக்கப்படுகின்றது. நம்முடைய தலைப்பு நம் அனைவரும் அறிவோம். மறுமையில் கேட்கப்படக்கூடிய 5 கேள்விகளை பற்றி இருக்கு. ஒட்டுமொத்த இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள், பெரியோர்கள், சிறார்கள் அனைவரும் நாம் நம்பிக்கை கொள்கின்றோம் மறுமை என்று ஒரு இருக்கின்றது. மறுமை வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இந்த வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. எப்பொழுது யாருக்கு நேரம் வரும் என்று யாருக்கும் தெரியாது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் மௌத்து வந்தே தீரும். என்ன வாலிபன், என்ன வயோதிகர், என்ன ஆண், என்ன பெண், என்ன உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடியவர், நோய்வாய்ப்பட்டவர், எல்லா தருணத்திலும் மௌத் என்று நிர்ணயிக்கப்பட்டது. இது நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. இது இந்த உலகம் ஏமாற்றம் தரக்கூடிய வாழ்க்கை, மறுமையை மறக்கடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த இருக்கக்கூடிய இந்த உலகத்துடைய விஷயம். அப்போ ஒரு நாள் நாம் மறுமை நாளில் நாம் அல்லாஹ்வை சந்திக்க போவோம். இது உண்மையானது, திடமானது. நாம் செய்த இந்த உலகத்தில் அனைத்து காரியங்கள் நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் அனைத்திற்கும் அல்லாஹ்விடம் ஒரு நாள் அதற்கு கூலி நாம் பெறப்போகின்றோம் என்று ஈமானியர்களாக இருக்கக்கூடிய நாம் அதனால்தான் ஈமானுடைய அர்கான்களும் அதனுடைய தூண்களில் பார்க்கும் பொழுது 5வது தூணாக இருக்குது அல் ஈமானு பில் யௌமில் ஆகிர். மறுமையின் மீது நாம் ஈமான் கொள்வோம். மறுமையின் மீது நாம் நம்பிக்கை கொள்வது என்றால் என்ன? மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அது நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நாம் செய்தவற்றுக்கு அங்கு கூலி கொடுக்கப்படும். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எல்லாம் வாலிபர்கள் எல்லாருக்கும் வயசாயிடுச்சம்மா. எங்க உஸ்தாது ஷேக் அப்துல்லா உமரி மதனி ஹபீதுல்லா அவர்கள் இந்த வாலிப பசங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமா அப்படியே படுத்துட்டு இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, கை ஒரு ஆளுக்கு ஒரு கம்பை கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. இந்த தாத்தாவை கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். கொஞ்சம் வாங்க, முன்னாடி வாங்க, உங்களை தான் சொல்றேன், வாங்க. எல்லாம் பாருங்க, எல்லாம் பெரியவர்கள்லாம் மாஷா அல்லாஹ் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. அங்க அப்படியே சாஞ்சிக்கிட்டு என்ன ஆகும், தூக்கம் தான் வரும். இப்படிதானம்மா, தஹஜ்ஜுத் வரை தொழுது இருக்கிறோம், டயர்டா வேற ஆயிடுச்சு, இப்படிதானே? ஆர்வமாக நம்ம சுப்ஹானல்லாஹ் மறுமையில் நாம் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை ஆக்கியிருக்கின்றான். இந்த வாழ்க்கை இந்த உலகம் சோதனை களமாக ஆக்கியிருக்கின்றான். மறுமை அது இந்த உலகத்தில் செய்த விஷயத்திற்கு பலனை பெறக்கூடிய ஒரு இடமாக ஆக்கியிருக்கின்றான். இன்னும் சொல்ல வேண்டும், நம்முடைய இந்த சிறார்களுக்கு வாலிபர்களுக்கு சொன்னா ரிசல்ட் நாள். இந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், எக்ஸாம் எழுதி இருக்கிறோம், என்னெல்லாம் முயற்சி செஞ்சிருக்கிறோமோ மறுமையில் அதனுடைய ரிசல்ட் பார்க்குறோமா இல்லையா? +1 +2 எல்லாம் முடிச்ச பசங்களாம் இருப்பாங்க, 10th முடிச்சவங்களாம் இருப்பாங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நாள் பார்க்கணும்.
அவனுக்கு கை கால்லாம் ஓடாது, எங்குமே நகர மாட்டான். எப்போ ஓப்பன் பண்ணாலும் வெப்சைட்டு எப்போ நமக்கு ரிசல்ட் வரும் என்று காத்து கொண்டு இருப்பான், அச்சமாக இருப்பான். இது உலகத்துடைய விஷயத்தை எவ்வளவு அறிஞ்சுக்கணும். மறுமை என்பது அல்லாஹ் அக்பர், அது சொர்க்கம் மற்றும் நரகத்தை தீர்ப்பு செய்யக்கூடிய நாள். அங்கு திரும்ப வாய்ப்புகள் இருக்காது. எங்கேயாவது மனிதன் ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டேன்னா திரும்ப சப்ளிமெண்ட்ரியோ அரியர்ஸ் எழுதி வாய்ப்புகள் இருக்கலாம். அங்கு ஒரு முறை அறிவிப்பு செய்யப்பட்டதென்றால் நரகவாசி என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முடிஞ்சிருச்சு. அவன் முஸ்லிமாக இருந்தார் என்றால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு அவன் வெளியேற்றப்படுவான். இல்லை என்றால் ஈமான் இல்லாமல் வாழ்ந்தவனுக்கு அந்த நரகம்தான் அவருடைய இருப்பிடமாக ஆக்கப்படும். இப்போ இந்த நம்பிக்கையை நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமை நாளில் அடியான் அல்லாஹ்வை சந்திப்பான். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கின்றனர். மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்பு. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இரட்சகனுடன் அவன் உரையாடக்கூடியவனாக இருப்பான் மறுமை நாளில். லைஸ பைனஹு வ பைனஹு துர்ஜுமான் அவ் லைஸ பைன ரப்பி வ பைனஹு துர்ஜுமான். அவனுக்கும் அவனுடைய ரப்புக்கு மத்தியில் மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டான், டிரான்ஸ்லேட்டர் யாரும் இருக்க மாட்டான். அவன் தனிமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவனாக இருப்பான். ஃபயரா ஐமனஹு ஃபலா யராஹு இல்லா மா கத்தம். அவன் வலதுபுறத்தில் பார்ப்பான், யாரையும் அடைய மாட்டான். அவன் எதை முற்படுத்தினானோ மறுமை உலகத்தில் இருக்கும் பொழுது எந்த அமல்களை செய்து முற்படுத்தினான் அதை தான் அவன் பார்ப்பான். ஒயரா அஷ்ஹமமின், அதே போல இடது புறத்திலும் பார்ப்பான். லா யரா இல்லா மா கத்தம். அவன் உலகத்தில் எதை முற்படுத்தினானோ அதுதான் அவன் பார்ப்பான். ஒயரா தில்காஹ வச்சி வமா அரா இல்லன்னா. அவன் தன்னுடைய முகத்திற்கு முன்னால் பார்ப்பான். முன்னால் இருக்கும் பொழுது குறுகிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது அவன் நரகத்தை தான் பார்ப்பான். அல்லாஹ் பிஸ்ஸல்லாஹு எப்படிப்பட்ட தருணம் பாருங்க. யாருமே இருக்க மாட்டான். அல்லாஹும் அந்த அடியான் மனிதன் அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் இருப்பான். எதற்காக? கேள்விக்கு பதில் சொல்வதற்காக. வாழ்ந்த வாழ்க்கையை அவன் அதற்கு என்ன ரிப்போர்ட் கொடுப்பதற்காக இருப்பான். அந்த நேரத்தில் அவன் முற்படுத்தியதுதான் பார்ப்பான். எதெல்லாம் முற்படுத்தினானோ, நன்மையை முற்படுத்தினான் என்றால் நன்மை, பாவங்களை முற்படுத்தி அலட்சியமான வாழ்க்கை, அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் தானும் கெட்டு தன்னுடைய குடும்பத்தினரும் அழித்தவனாக இருந்தான் என்றால் அதை தான் அவன் அடைவான். பிறகு அவனுக்கு முன்னால் அவன் நரகத்துடைய அந்த படுகொலையை தான் அவன் பார்ப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு கூறினார்கள், ஃபத்தகுன் நார் வலோ பிஷிக்கி தம்ரா. நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது பேரித்த பழத்தின் ஒரு பகுதியாவது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு நமக்கு தெரியப்படுத்தினார்கள். வலவு பிகலிமத்தின் தய்யிபா. இந்த நரக நெருப்பு என்பது ரொம்ப மோசமானது, இந்த இருப்பிடம் என்பது மிகவும் மிக கடுமையானது. இதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அது ஒரு நல்ல வார்த்தை சொல்லியாவது உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வர ஹதீஸ்ல முதல் விஷயம் நாம் அறிந்தோம், நாம் அல்லாஹ்வை சந்திக்க போறோம். இது திடமானது, இதுல சந்தேகமே கிடையாது. இதுல சந்தேகமே கிடையாது. உண்மையான விஷயம், நான் என்னை படைத்த ரப்பு, எனக்கு இந்த உலகத்தில் அளித்த அனைத்து விஷயத்தையும் கொடுத்த அந்த இறைவனுக்கு முன்னால் நான் நிற்கக்கூடியவனாக இருக்கிறேன். எதற்காக நிற்கக்கூடியவனாக இருக்கிறேன்? அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளித்தே தீர வேண்டும். அவனுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தான் என்று முழுமையாக தெரியப்படும். அந்த நேரத்தில் அவனுக்கே தெரிஞ்சிடும் எப்படி வாழ்ந்திருக்கிறேன். வலது புறத்திலும் சரி இடது புறத்திலும் சரி அவனுடைய அமல்களை பார்ப்பான். முஸ்லிம் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் அல்லாஹ் அக்பர், மனிதன் அவனுடைய ஏடுகள் அவனுக்கு முன்னால் பரப்பப்படும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் 99 ஏடுகள் இருக்கும். அவன் செய்த காரியத்தை வானவர்கள், கண்ணியமிக்க வானவர்கள், கிராமன் காத்திபின் என்ற வானவர்கள் அனைத்தையும் பதிவு செய்த அந்த வானவர்கள்
அதை கிட்டத்தட்ட 99 ஏடுகளாக இருக்கும். ஒவ்வொரு ஏடும், ஏடு என்றால் ரிஜிஸ்டர், ஒவ்வொரு நம்முடைய அமல்களுடைய புத்தகம், மத்தல் பசர், நம்முடைய பார்வை எந்த அளவுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குமோ அவ்வளவு பெரிதாக இருக்கும் மனிதனுடைய. அவனுக்கு முன்னால் காண்பிக்கப்படும். அதுவும் என்ன? திறந்த வெளி, கிதாபம் மன்ஷூரா, திறக்கப்பட்டு பரப்பப்பட்ட நிலையில் அவன் பார்க்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் அவனுக்கு நீ செய்த காரியத்தை உன்னுடைய ஏடுகளை நீ படிப்பாயாக. இன்றைய நாள் கணக்கு எடுத்துக் கொள்வதற்காக நீனே போதுமான, வேற யாரும் தேவையில்லை. உன்னுடைய கணக்கு நீனே எடுத்துக்கொள். ஏனென்றால் என்னெல்லாம் செய்திருக்கின்றாயோ அனைத்துமே பதிவாக இருக்கின்றது. இந்த வானவர்களுடைய தன்மை, உண்மைத்தனம் எப்படி என்றால், சிறிதாக இருக்கட்டும் பெரிதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பதிவு செய்தார். மனிதன் புலம்புவான், என்ன ஆச்சு இந்த புத்தகத்திற்கு? சிறிதையும் விடவில்லை, பெரிதையும் விடவில்லை, எதையும் விட்டு வைக்கல, எல்லாமே பதிவு செஞ்சிருச்சே, எனக்கு வந்த கேடே என்று மனிதன் புலம்புவான். ஆனால் அவருடைய அந்த புலம்பல் எந்த ஒரு பிரோஜனம் இருக்கு? அப்ப அல்லாஹ் தஆலாவிடம் மறுமை நாளில் யோசிச்சு பாருங்க, அந்த தீர்ப்பகத்தில் இந்த உலகம் வேறு ஒரு உலகமாக மாற்றப்படும். யௌம துபதல் அர்து கைருல் அர்தி வஸ்ஸமாவாத் மத்வியாத்துன் பியமீனி. இந்த வானங்கள் அனைத்துமே சுருட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய வலது கரத்தில் இருக்கும். அல்லாஹ்வுடைய வலது கரம் அது எப்படிப்பட்டது, எவ்வளவு மகத்துவம் மிக்கது, அவனுடைய கண்ணியத்திற்கும் அவனுடைய ஆற்றலுக்கும் தக்கவாறு மனிதன் அவனுடைய கரத்தை மனிதர்களுடைய படைப்பினங்களை போல ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. அவன் யாரை போன்றவும் கிடையாது. அவன் பார்க்கக்கூடியவனும் அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடியவனாக இருக்கு. அப்போ இங்கு மனிதன் அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் தீர்ப்பு சொல்லக்கூடியவனாக இருக்கு. செய்த அனைத்திற்கும் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும். அதுல நிறைய ஹதீசுகள் நமக்கு வருகின்றது, இந்த கேள்விகள் கேட்கப்படும், இந்த கேள்விகள் கேட்கப்படும் என்று. அமல்களுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது முதல் கேள்வி தொழுகைதான். அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாம அஸ்ஸலாஹ். முதல் கேள்வி இபாதத் மற்றும் வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது அல்லாஹ்வுடைய உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது முதல் விஷயம் என்ன கேட்கப்படும்? தொழுகை பற்றி தான் கேட்கப்படும். அவனுடைய தொழுகை சீராக இருந்தது என்றால், அவன் சரியாக அந்த தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவனாக இருந்தால், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய கட்டங்கள் அவனுக்கு இலகுவாக ஆகும். தொழுகையை கோட்ட விட்டவனுடைய நிலை, அங்கு அவனுக்கு வரக்கூடிய கட்டங்கள் சிரமமாகத்தான் ஆகும். அதே போல இன்னொரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அடியார்களை அவன் ஒட்டுமொத்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா சிலரை அல்லாஹ் தஆலா அவர்களை இழிவுபடுத்துவதற்காகவே அவருடைய பெயரை குறிப்பிட்டு அழைப்பான். அது காஃபிர்களுக்கு, அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கு. ஃபயுனாதா ரூஸ் அலா ரூஸில் ஹலாயிக். அதை முஃமின்களுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ரகசியமாக அவர்களை அழைப்பான். அவனுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் என்ன அல்லாஹ் தஆலா மற்றவர்கள் பார்க்காத அளவுக்கு திரையை அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த முஃமினாக இருக்கக்கூடியவன் கேட்பான், என் அடியானே அஃஅல்த கதா வ கதா, இந்த விஷயங்களை நீ செய்தாயா, இந்த காரியத்தை நீ செய்தாயா, ஏன் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அந்த அடியானோ முஃமினாக இருந்தவன் ஏதோ சில தவறின் காரணமாக அவன், யா அல்லாஹ் நான் தவறுகளை அழித்து விட்டேன், ஏதாவது காரணம் இருக்கா? எந்த ஒரு காரணமும் இல்லை என்று அந்த மனிதன். இப்படி என்று ஒவ்வொரு கட்டங்கள் இருக்கு. ஹதீஸ்கள் நான் பார்க்கும் பொழுது சில ஹதீஸ்களில் 5 இருக்கின்றது, சில ஹதீஸ்களில் 4 இருக்கின்றது, சில ஹதீஸ்ல ஒரு கேள்வி என்று இருக்கு. இப்படி என்று பார்க்கும் பொழுது நாம இந்த ஹதீஸ் என்ன ஒண்ணுக்கு ஒன்று முரண்படுது என்று நாம எண்ணிக்கை கொண்டு நாம நிராகரிக்க முடியாது. ஏனென்றால் மறுமையுடைய அந்த நாள் பல கட்டத்தில் இருக்கும். அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்கள் நமக்கு வர்ணித்திருக்கின்றார்கள். அதே போல பல மனிதர்களுடைய நிலையை அல்லாஹ் தஆலா எப்படி அவரிடம் கேட்பான் அதையும் பிரத்யேகமாக சொல்லப்பட்டது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸ் நாம நம்முடைய அந்த தலைப்பாக அமைக்கப்பட்டது. திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா தஸாலு கத்மா
இப்னு ஆதம் ஹத்தா யுஸ்அலு அன் கம்ஸ். ஆதமுடைய மகனுடைய காலடி எடுத்தவன் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாத மறுமை நாளில் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை, எதன் பக்கம், நரகத்தின் பக்கமோ சொர்க்கத்தின் பக்கமோ அவனால் எடுத்து வைக்க முடியாது. ஒரு அடி கூட அங்கிருந்து நகர முடியாது. நேற்று நான் தெரியப்படுத்தியது போல மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ் அக்பர் நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை இல்லாமல், காலணி இல்லாமல், ஒவ்வொருவரும் தன்னுடைய பாவத்தின் அடிப்படையில் வேர்வையில் முழுகி இருப்பார்கள். ஹதீஸ் ஷஃபா என்று சொல்லக்கூடிய புகாரி வரக்கூடிய இந்த நீண்ட ஹதீஸில் இது அனைத்துமே வர்ணிக்கப்படும். அங்கு நபிமார்களே அஞ்சு கொண்டிருப்பார்கள், என்னுடைய நிலை என்ன ஆகும் என்று. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், நபி மூசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், ஈசா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனைவரும் சொல்லக்கூடிய வார்த்தை நஃப்சி நஃப்சி நஃப்சி. என்னை பற்றி என்ன அல்லாஹ் தீர்ப்பளிக்க போகின்றான் என்று தெரியாது, என்னை பற்றி என்ன தீர்ப்பு அவன் நாடுகின்றான் என்று எனக்கு தெரியாது. நானே என்னுடைய விஷயத்தில் பயப்படுகின்றேன். உங்களுக்காக நான் எப்படி பரிந்துரை செய்ய முடியும் என்று நீங்கள் இன்னாரிடம் போங்க, இன்னாரிடம் என்று மக்களை அனுப்புவார். அப்படிப்பட்ட தருணத்தில் அல்லாஹ் தஆலா 5 கேள்விகளை மனிதரிடம் கேட்பான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரை அவனால் ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியாது. அவனுடைய கால் அந்த இடத்தை விட்டு நகராது. இது எல்லாருக்கும், எனக்கும், இங்க இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும், கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த கேள்வி நிச்சயமானது. இந்த கேள்விக்கு பதில் நம்மிடம் இருக்கின்றதா நாம் யோசிக்க கடமைப்பட்டோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது, லா தஸூலு கதமா இப்னு ஆதம் ஹத்தா யுஸ்அலு அன் கம்ஸ். மனிதரிடம் 5 கேள்விகள் அல்லாஹ் தஆலா மறுமையில் கேட்பான், அதுவரை அவர் அங்கிருந்து நகர முடியாது. ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. அவனுடைய ஆயுளை பற்றி கேட்கப்படும். உன்னுடைய வயசை நீ எங்கு செலவழித்தாய், உன்னுடைய வாழ்க்கையை எங்கு செலவழித்தாய். வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லா. உன்னுடைய இளப்பருவத்தை எங்கு வீணடித்தாய். உன்னுடைய யூத் ஏஜ், டீனேஜ், இளமை பருவத்தை எங்கு நீ செலவழித்தாய், எங்கு வீணடித்தாய். அதே போல உன்னுடைய செல்வம், உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், வன் மாலிஹி ஃபீமா இக்தஸபஹு வ ஐன அன்ஃபகஹு. எங்கிருந்து இந்த பொருளாதாரத்தை திரட்டினாய், எங்கு இதை செலவழித்தாய். வன் இல்மின் ஃபீமா அமில பி. கல்வி ரீதியாக கேட்கப்படும். கற்ற கல்வியின் அடிப்படையில் எந்த அளவுக்கு நீ அமல்படுத்தினாய், எந்த அளவுக்கு நீ அறிந்த விஷயத்தை செயல்படுத்தினாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். இந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நம்மில் யாரும் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. அப்போ இந்த 5 கேள்விகளுடைய விஷயமே நம்ம முதல் விஷயம், அல்லாஹ் தஆலா நம்முடைய ஆயுளை பற்றி கேட்பான், நம்முடைய வயசை, நம்முடைய கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை பற்றி கேட்பான். வாழ்க்கை பொதுவானது. நம்முடைய வாழ்க்கை 60, 70 வருடங்கள், 80 வருடங்கள் கழித்திருக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் தஆலா மறுமையில நாம கணக்கிடக்கூடிய சொல்லக்கூடிய பருவ வயது அடைந்ததிலிருந்து என்னெல்லாம் செய்தோம் எல்லாத்திற்கும் நான் ரிப்போர்ட் கொடுக்கிறோம். எதுவுமே தப்ப முடியாது. அங்கு போய் சொல்லி நாம தப்பித்துக் கொள்ளலாம், ஏமாற்றி தப்பித்துக் கொள்ளலாம், எதுவுமே செல்லுபடியாக. மனிதன் அவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருப்பான். அவனுக்கு முன்னால் அவனுடைய ஏடுகள் பரப்பப்பட்ட நிலையில் இருக்கும். அனைத்தையும் அவன் பார்ப்பான். அதன் பிரகாரம் அவன் பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கும். ஏன் இந்த விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு தெரியாத அந்த கேள்வியுடைய பதில்? நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்று அவனுக்கு தெரியாதா? தெரியும். வானவர்கள் அனைத்துமே பதிவு செய்திருக்கிறான். பதிவு செய்வதற்கு முன்னாலே, அல்லாஹ் எங்களை படைப்பதற்கு முன்னாலே நாம் எப்படி வாழ்வோம் என்று அறிந்த ரப்புல் ஆலமீன் ஆற்றல் மிக்கவன். ஏன் இந்த கேள்வி கேட்கணும்? கேள்விக்கு பதிலுக்காக அல்லாஹ் தஆலா விரும்புறானா? இங்கு மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக நினைவுபடுத்தக்கூடிய விஷயம் என்ன? நீ உன்னுடைய
உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், இதற்கு நீ பொறுப்புதாரி. உன்னுடைய பொறுப்பை பற்றி மறுமையில கேட்கப்படும். இதை நீ சீர்படுத்திக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை இது ஏதோ வாழ்ந்து விட்டு இதை இஷ்டப்பிரகாரம் மனம் போன போக்கில் வாழ்ந்து இப்படியே இருந்து விடலாம் என்று நினைத்துக் கொள்ளாத மனிதா, உனக்கு மறுமையில இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்த அதற்கு பதில் சொல்லணும். அல்லாஹ் தஆலாவிடம் இதற்குரிய ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா அதற்காக இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு எல்லா விஷயம் தெரியுமே. ஏன் அல்லாஹ் தஆலாவிடம் கேட்கணும்? அல்லாஹ் எதற்காக கேட்கிறான்? நமக்கு நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய கடமைகளை அல்லாஹ் தஆலா அங்கு நினைவுபடுத்துவதற்காக. நீ இந்த உலகத்துல எப்படி வாழ்றியோ வாழ, உனக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டது. நேராக உன்னுடைய வாழ்க்கை சீராக அமைத்துக் கொண்டாய் என்றால் உனக்கு சொர்க்கம் என்ற அந்த பரிசு இருக்கு. எனக்கு மாறு செய்துவிட்டு என்னுடைய கட்டளைக்கு மீறி நீ வாழ்ந்தாய் என்றால் அதுவும் என்ன சிறைச்சாலை இருக்கின்றது, நரகம் என்ற அந்த சிறைச்சாலை. எனக்கு மாறு செய்தவர்களுக்கு, என்னுடைய கட்டளையை மீறியவர்களுக்கு, நான் கொடுத்த ஆயுளை வீணடித்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் அல்லாஹ் தஆலா அவன் கேள்வி கேட்கக்கூடியவனாக. நம்முடைய யோசிச்சு பாருங்க, 60 வயசு 80 வயசு வாழ்ந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு இதை நாம் அல்லாஹ் கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு ஷைத்தானை கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனென்றால் நம்முடைய ஆயுள் என்பதே நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய நேரம் கொடுக்கப்பட்டது. நாள்தோறும் நாம காலையில் எழுந்துக்கிறோம், திரும்ப இரவு படுக்கிறோம். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு அம்சம். இதை வீணடிக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வீணடிக்கிறேன், என் லைஃபை நான் ஸ்பாயில் செய்யறேன். அல்லாஹ் இந்த வாழ்க்கையை பற்றி எத்தனை பேருக்கு அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கான், எத்தனை பேருக்கு நோயாளியாக இருக்க நமக்கு கண் முன்னால், எத்தனை பேருக்கு அல்லாஹ் அக்பர் அவர்களுக்கு எல்லாம் இருந்தும் அவர்களுக்கு சுகமே இல்லை, எல்லாம் இருந்தும் உடல் ஆரோக்கியமே இல்லை. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மத்தியில் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சுகத்தையும் கொடுத்து வைத்திருக்கின்றானே, இதற்கு நாம என்ன பரிகாரம் செய்யணும் அல்லது நாம் இதற்கு என்ன நன்றி செலுத்தணும்? அல்லாஹ் கேட்கும். நாம ஏதோ நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது மேல் கேள்வி கணக்கெல்லாம் இல்லை, இஷ்டம் பிரகாரம் வாழலாம், யார் என்ன செய்த போறோம் என்ற நிலைதான் இருக்கு. நாம் மறுமையின் மீது ஈமான் கொள்றோம், ஆனால் வெறும் பேச்சாகத்தான் இருக்கு நம்முடைய நிலை பொதுவாக. ஏனென்றால் இதற்குரிய அமல்கள் என்ற விஷயங்கள் நம்ம முன்னெடுப்பது கிடையாது. எக்ஸாம் இருக்கு என்று தெரிந்தால் அந்த ஸ்டூடெண்ட், அந்த மாணவர் அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் செய்தால், அது முழுமையாக தன்னுடைய நேரத்தை ஒதுக்குவதற்காக முயற்சி செய்தார் என்றால் அவனுடைய விஷயத்தில் சொல்லப்படும் இவன் உண்மையாக முயற்சி செய்தான், இவன் இதை அந்த தேர்வு என்று பயந்து அதற்காக என்னென்ன முயற்சி செஞ்சான். அதே இந்த ஸ்டூடெண்ட், இந்த மாணவர் எக்ஸாமிற்கு தெரிஞ்சியும் அலட்சியமாக இருந்தான் என்றால், அவனுக்கு எக்ஸாம் இருக்குன்னு தெரியுது, ஆனாலும் என்ன அதற்கு முயற்சியும் அதற்கு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லைன்னா அந்த பையனை என்ன சொல்லுவோம், அந்த மாணவரை அவன் வீணடித்தான். நீ வெறும் எக்ஸாம் இருக்கு என்று நம்புவதனாலலாம் என்ன ஆகாது, உன்னை நீ பாஸ் ஆக முடியாது. அதே போலதான் கணித்துக்கூடிய அல்லாஹ்வியார்களே, மறுமை என்ற ஒரு நாள் இருக்கின்றது என்று நம்புவதனால் மட்டும் எந்த ஒரு முன்னெடுப்பும் எந்த ஒரு முயற்சி செய்யாதனால பிரோஜனமே கிடையாது. மறுமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மறைத்திருக்கின்றான், அதை பகிரங்கப்படுத்தி விட்டான் என்றால் அதற்கு பிறகு தேர்வு என்பது கிடையாது. நெருப்பை பார்த்து மிருகம் கூட பயந்து ஓடும். நெருப்பை பார்த்தால் கால்நடைகளும் மிருகங்களும் பயந்து ஓடதான் செய்யும். அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பை மறைத்திருக்கின்றான் நமக்கு மத்தியில் என்றால் அதற்கு தான் நமக்கு தேர்வு. பார்த்து விட்டான் என்றால் மனிதனே சொல்வான், இப்ப எனக்கு அனுப்பு, ரப்பனா அபஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். அவன் கூறுவான், எங்களுடைய இரட்சகனே, இப்பொழுது நாம் பார்த்து விட்டோம், உண்மையாகவே நரகம் என்பது இருப்பதை நாம் பார்த்து விட்டோம், மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது நாம் பார்த்து விட்டோம், அங்கு இருக்கக்கூடிய தண்டனைகள் நாம் பார்த்து விட்டோம், அபஸர்னா ஃபஸமிஅனா அதனுடைய கதறல்களை நாம் கேட்டு விட்டோம், ஃபர்ஜிஅனா உலகத்தில் திரும்பும் எங்களை நீ அனுப்புவாயாக,
அங்கு அங்கு நல்லமல்கள் செய்வோம். இப்போ நாம் உறுதி கொள்கின்றோம், இப்போ நான் ஈமான் கொள்றேன், இப்போ நான் உறுதியாக இருக்கிறேன். ஆனால் பிரயோஜனமே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. தேர்வு என்பது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மறைத்து சில விஷயங்களை மறைத்து வைத்தது தேர்வு. அப்போ நம்முடைய வாழ்க்கை இங்கு நாம மறுமையுடைய அந்த நிரந்தரமான வாழ்க்கையை நாம் எப்படி ஆக்குகின்றோம், இதன் பிரகாரம் தான். உலகத்துல நம்முடைய வயசை, நம்முடைய ஆயுளை, நம்முடைய ஏஜை நாம் சரியாக பயன்படுத்தினோம், மறுமையில் அந்த நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு சிறப்பாக அமையும். இது சொற்பமானது, யாருக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாது. மௌத் செய்தி இன்னைக்கு இன்னாரை நாம் குளிப்பாட்டுகின்றோம், கஃனிடுகின்றோம், சுமந்து கொண்டு வந்து ஜனாதா தொழுக வைத்து நல்லடக்கம் செய்யும். நாளைக்கு சுமக்கப்படக்கூடியவர்கள் நாமும் ஆவார், நாமும் அந்த நிலையில் வரும். இன்னைக்கு நாம் ஒருவருடைய உடலை குளிப்பாட்டுகின்றோம், அவருடைய கழிவை அகற்றுகின்றோம். நாளைக்கு நம்முடைய உடல்ல இருந்து கழிவுகளை அகற்றப்படும். நாளைக்கு நமக்கு இதே மாதிரி எடுத்துட்டு போயிட்டு கபர்ல நமக்கு அடக்கம் செய்யப்படும். விட்டு விட்டு வந்துருவாங்க. மறுமையுடைய அந்த முதல் கட்டம் பர்சக்குடைய வாழ்க்கைக்கு விட்டு விட்டு வந்துருவாங்க. வீட்டுல எல்லாம் வைக்க மாட்டாங்க. என்னதான் நம்ம மஹப்பத்து கொண்டாலும் சரி, என்னதான் என்னுடைய தாய் தந்தையை நேசிக்கக்கூடியவராக இருக்கணும், குழந்தைகளை நேசிக்கக்கூடிய இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல சடலத்தை வைக்க மாட்டோம், எடுத்து போய் புதைச்சுதான் வரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாம் நமக்கு இங்கு இந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறாங்க. இதற்காக நம்முடைய முன்னெடுப்பு என்ன இருக்கு? மனிதர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவனுடைய வாழ்க்கையுடைய கட்டமே தனி ஒரு. ஆனால் முஃமினாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வையே சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், தௌஹீதை ஏற்றுக்கொண்டு சுன்னவை பின்பற்றக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன முற்படுத்தினோம்? இந்த வாழ்க்கைக்காக, வரக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக, மறுமையுடைய வாழ்க்கை என்ன முற்படுத்தினோம்? சற்று சிந்தித்துக்கணும். இப்போ முதல் கேள்வி அங்க அல்லாஹ் தஆலா நம்மிடம் இந்த விஷயத்தை கேட்பான். வயசு பற்றி கண்டிப்பா கேட்பான். எங்கு இந்த 80 60 வருஷம் 80 வருஷம் எங்கு செலவழித்து? அல்லாஹ் இருக்கக்கூடிய காலங்கள் கடந்து விட்டது. இதற்கு பிறகு இருக்கக்கூடிய காலங்கள் சீர்படுத்தி கொண்டோம் என்றால் கடந்த காலத்துடைய கேள்வி பதில்கள் அல்லாஹ் தஆலா நாடி மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான், அதை லேசாகக்கூடியவனாக இருப்பான். இல்லை, இதே போக்கில் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன், இதற்கு பிறகு எங்கு நமக்கு மன்னிப்பு எங்க இருக்குன்னா எல்லாத்தையும் பற்றியும் நாம் பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னல் வரக்கூடிய அந்த சம்பவம், ஒரு வயசான ஒரு முதுமை வயது அடைந்த ஒருவர் வருகின்றார். கையில தடியை வைத்துக் கொண்டு நடக்க முடியாமல் இப்படியோ வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் இருக்கின்றான், அவன் பாவத்துடைய எல்லா கட்டத்தையும் மிஞ்சி விட்டான், எல்லா பாவங்களையும் செஞ்சிருக்கான், எதையும் விட்டு, பெரிய பாவம் சிறிய பாவம் எல்லாத்தையும் செஞ்சான். அப்படிப்பட்டவனுக்கு பாவ மன்னிப்பு இருக்கா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனேயே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றாயா என்று கேட்டான். உடனே அவன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை முழங்கினான். அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் இஸ்லாத்தை கொண்டு. அப்ப அந்த மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கேட்டது பொதுவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி மூலமாக அல்லது அவருடைய அந்த பேச்சு மூலமாக அறிந்து கொண்டாரு. இவன் கேட்பது அவருடைய வாழ்க்கையை பற்றி தான் கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அந்த விஷயத்தை தீர்வு சொல்லிட்டு விட்ட பிறகு எல்லா பாவங்களும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் கேட்கிறான், ஃபஜராத்தி வ கதராத்தி, ஃபஜராத்தி வ கதராத்தி, என்னுடைய பெரும் பாவம் என்னுடைய சிறு பாவம் எல்லாமே மன்னிக்கப்பட்டதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜராத்து வ கதராத்து, உன்னுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. அப்படியா என்று அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணமாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணமாக அப்படியே நடந்து எந்த அளவுக்கு என்றால் அவன் சுப்ஹானல்லாஹ், அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் இருந்து மறையும் அளவுக்கு அந்த சப்தத்தை நாம் கேட்க வேண்டிய சஹாபாக்கள் அங்கு இருந்தவர்கள் தெரியப்படுத்தும். அங்கு அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய காலத்தை நீ சீர்படுத்திக்கொள், கடந்த காலங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கும். இல்லை, இதே இருக்கக்கூடிய காலங்கள் மிகவும் சொற்பமானதாக எப்போ நமக்கு அழைப்போறோம் என்று தெரியாமல் இப்படியே வாழ்ந்தா எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடியவனாக இருக்கும்.
அப்ப முதல் விஷயம் நம்முடைய வாழ்க்கையில ஆயுள். இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இளம் பருவம். நம்மில் இங்கு அதிகமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அது சிலரும் அந்த இளம் வயதை தாண்டி சுப்ஹானல்லாஹ் நாம அந்த கட்டத்தெல்லாம் கடந்து விட்டோம். இவர்களுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த இளம் வயசை பற்றி அல்லாஹ் கேட்பான். ஏன் இந்த இளம் வயசை பற்றி? ஏனென்றால் இந்த இளமை பருவம் என்பது பொதுவாகவே முக்கியமானது. அது உலக ரீதியாக இருக்கட்டும், மார்க்க ரீதியாக இருக்கட்டும், இளம் பருவம் என்பது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக தான் அவனுக்கு அமையும். இந்த வாழ்க்கையில இந்த இளம் பருவத்தில் அவன் எடுக்கக்கூடிய முடிவு, அவன் எடுக்கக்கூடிய விஷயம்தான் அவனுக்கு அடுத்த கட்டத்தில் அவனுக்கு பிரயோஜனமான விஷயத்தையும் ஒரு நலனைக்கு ஏற்படுத்தக்கூடிய. இதுல சீராக ஆகினான் வரக்கூடிய காலங்கள் அவனுக்கு சீராக சிறப்பாக அமையும். இதை அவன் சீரழிந்து விட்டான் என்றால் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை அவனுக்கு அல்லாஹ் பாதுகாக்க ஒரு நரகத்தை விட குறைவாக இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக இளம் வயசை குறிப்பிடுகிறான். நம்முடைய ஆயுள்ல இளம் வயசு இருக்குதானே, ஏன் அல்லாஹ் தஆலா இளம் வயசை பற்றி குறிப்பிடுகிறேன் என்றால் அது பிரத்யேகமான ஒரு சிறப்பான அம்சம் கொடுக்கப்பட்டது. இந்த இளம் வயசில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். இளம் வயசில் அல்லாஹ் தஆலாவை கட்டுப்பட்டு அவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்த அந்த இளைஞர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா புகழ்ந்து தெரியப்படுத்தும் பொழுது சூரத்துல் கஹஃபில் அந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான். ஈமானை பாதுகாத்தவர்கள் குகையில் தஞ்சம் புகுந்தார்கள். ஃபஸித்னாஹும் ஹுதா, அவர்களுடைய ஈமானில் நாம் அபிவிருத்தி ஏற்படுத்தினோம், அவர்களுடைய ஈமான் நாம் உறுதிப்படுத்தினோம், நேர்வழியில் அவர்களுக்கு உறுதிப்படுத்தினோம் என்று அல்லாஹ் கூறினார். அதே போல வாலிபர்களுடைய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது ஏழு சாரார்கள் மறுமை நாளில் அடக்கம் பெறுவார்கள் அரசுடைய நிலையில். அதில் ஒன்று வாலிபன் இளைஞன் தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையில் கழித்தான், அல்லாஹ் கட்டுப்பட்ட வாழ்க்கையில் செலவழித்தான். இப்போது இருக்கக்கூடிய காலம் வந்து பெரிய ஒரு சவாலான காலம், ரொம்ப சிரமமான ஒரு காலம் கிடைக்கக்கூடிய வாழ்வியர், ரொம்ப ஒரு 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 சேலஞ்சான ஒரு விஷயம். நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு இந்த உலகத்துல வாழ்வது என்பது அல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு போர் தான். ஏனென்றால் எல்லா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே என்ன, நம்முடைய ஈமானை அழிக்க வேண்டும் என்ற விஷயத்தில் தான் இருக்கு. அதுவும் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல், இதுவே போதும் நம்மை அழிப்பதற்காக. ஆக நம்முடைய இளம் பருவத்தை அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையிலும் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் செலவழிக்கும் பொழுது அடுத்த கட்டம் அல்லாஹ் தஆலா அடுத்த இந்த வயோதியம் அல்லது முதுமை வயது என்று பார்க்கும் பொழுது அங்கு சிறப்பாக இருக்கும். யாரெல்லாம் இளம் வயதை சரியாக பயன்படுத்தினார்களோ அவர்களுடைய முதுமை வயது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். யாரெல்லாம் வீணடித்தார்களோ அதற்கு பிறகு இருக்கக்கூடிய கட்டங்கள் அவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எல்லா விதமான சிரமத்தில் அவர்களுக்கு ஆழ்த்தப்படுகின்றன. அது உடல் ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், அதே போல மறுமை சார்ந்த விஷயங்களாக இருக்கும். மூன்றாவது பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்த அந்த செல்வத்தை பற்றி கேட்பான். எங்கிருந்து நீ சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய், எங்கு நீ சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். இந்த பொருளாதாரம் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது, இதை நாம் சம்பாதிப்பதும் என்ன, சரியான முறையில் சம்பாதிக்க வேண்டும். இது அல்லாஹ் தஆலா ஆர்வமான வழிமுறையில் சம்பாதிப்பதும் ஹலாலாக்கப்பட்ட விஷயத்தை கொண்டு சம்பாதிப்பது நம் மீது கடமையாக இருக்கு. இதை பற்றி அல்லாஹ் கேட்பான். என் காசு இஷ்டத்திற்கு நான் இருப்பேன் என்று இருக்க முடியாது, இஷ்டத்திற்கு நான் செலவு செய்ய முடியாது. நீ பொருளாதாரத்தை திரட்டுவதாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன பிரகாரம் நீ செய்யணும். பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும் என்றாலும் சரி, நான் சொன்ன பிரகாரம் நான் ஏற்படுத்திய வழிமுறை பிரகாரம் செலவு செய்யும். இல்லை என்றால் அந்த பொருளாதாரமே உனக்கு பெரிய ஒரு பாரமாகவும் ஒரு சுமையாகவும் அது உனக்கு பாதகமாகவும் அமையும். அல்லாஹ் தஆலா மறுமையை அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள் தங்களுடைய பொருட்களையும் தன்னுடைய செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் மக்கள் செல்லக்கூடியவர்களை நிப்பாட்டுவதற்காக செலவு செய்கின்றார்கள். இவர்கள் செலவு செய்வதை மறுமையில் இவர்கள் அடைவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறார். இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூனஹும் யஸுத்தூன ஃபீ ஸபீலில்லாஹ்.
அதே போல எங்கு நாம செலவழிக்கின்றோம், இதுவும் நமக்கு கேள்வி. பொருளாதாரம் என்பது ஹலாலான முறையில் திரட்டுவதும் ஹலாலான முறையிலும் அனுமதிக்கப்பட்ட விஷயத்தில் செலவு செய்வது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நமக்கு மட்டும் கிடையாது, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும், மார்க்கத்திற்கும் சரி, நம்முடைய குடும்பத்திற்கும் சரி, நம்முடைய உறவினர்கள் உற்சாரங்களும் சரி, அனைவருக்கும் அதனுடைய பங்கு இருக்கு. அல்லாஹ் இந்த செல்வத்தை கொடுக்கின்றார் என்றால் மக்களுக்கு அதை கொண்டு பலன் தர வேண்டும் என்பதற்காக, அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுக்கிறான். இல்லை, இந்த ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ் சிலரை அல்லாஹ் என்ன செய்கின்றான், தேர்ந்தெடுக்கின்றான். எதற்கு? லிமனாஃபிஇன்னாஸ், மக்களுக்கு பயனுள்ளதாக ஆகுவதற்காக. அந்த மக்களை செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்துகின்ற அதை அவர்கள் மக்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்குவதற்காக அதை அவர்கள் செய்தார் என்றால் அல்லாஹ் தஆலா அவர்கள் கொடுக்கப்பட்ட விஷயம் தக்க வைக்கின்றான், அதுல பரக்கத்து கொடுக்கிறான். இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா வேறொருக்கு அவரிடம் இருந்து பறித்து வேறொருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகின்றான். அப்போ அதை பொருளாதாரத்தை திரட்டுவதாக இருக்கட்டும், அனுமதிக்கப்பட்ட முறையில் தான் நாம் செல்வோம். அது பொருளாதாரம் நாம் செலவு செய்யக்கூடியதாக இருக்கட்டும், நாம் நமக்கு எங்கு அனுமதிக்கப்பட்டது இல்ல வீணாக செய்தோம், ஹராமான விஷயத்தில் செலவு செய்தோம், அளவுக்கு மீறி நாம வரம்பு மீறி நாம் செலவு செய்தோம், அல்லது தடுக்கப்பட்ட விஷயத்தில் நாம் திரட்டினோம் என்றால் அல்லாஹ்வின் இதற்குரிய தண்டனை இருக்கு. இதற்கு பதில் நாம் சொல்லியே தீர வேண்டும். கடைசியா நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கல்வி, நாம் எந்த அளவுக்கு கற்றிருக்கிறோம். கல்வி கற்பது என்பது நம் மீது கடமை. என் மீது கடமையாக்கப்பட்ட, நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன் என்றால் என் மீது கடமை அல்லாஹ் ஆக்கியது, நான் தொழுகை நிலைநாட்ட வேண்டும், நான் ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உரிமை. அப்போ என் மீது கடமை, இதெல்லாம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொருவரும் என்ன, கல்வி தேடுவது கடமையானது. அப்போ தேடிய கல்வியின் பிரகாரம் என்ன அமல் செய்தா என்று அல்லாஹ் கேட்பான். கல்வியை தேடிவிட்டு அமல் செய்யவில்லை என்றால் அந்த கல்வியே மனிதனுக்கு பாரமாக ஆகும், அதுவே அவனுக்கு ஒரு சுமையாக ஆகும். கல்வி அல்லாஹ் தஆலாவிடம் நாம் என்ன தேடுகிறோமோ அதற்கு பிரகாரம் நாம் அமல்படுத்துவது என்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது. நீ கற்ற கல்வி எந்த அளவுக்கு நீ அமல்படுத்தினாய் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கேட்போம். இல்லை, கற்ற கல்வி பிரகாரம் அமல்படுத்தவில்லை, கற்ற கல்வி பிரகாரம் அமல்படுத்தாவிட்டாலும் பிரச்சனை, கல்வியை கற்காவிட்டாலும் பிரச்சனை. இல்லைங்க, கல்வியை கற்றாலும் அமல்படுத்தணும், நான் கல்வியை கற்க மாட்டேன், இப்படியும் ஒரு சிந்தனையா இருக்கிறாங்க, இப்படியும் மைண்ட் செட்ல வாழக்கூடிய இருக்கிறாங்க. படிச்சா அமல்படுத்தணுங்க, அதனால படிக்கலங்க. படிக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான். நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய அளவு. திருமணம் முடிக்கின்றன, திருமணத்தை பற்றி என்ன அறிய வேண்டும், கணவனுடைய உரிமைகளை பற்றி அறிய வேண்டும், வியாபாரம் செய்கின்றன, வணிகம் செய்கின்றன, அதை பற்றி நான் அறிய வேண்டும், எது ஹலாலானது ஹராமானது. அல்லாஹ் எனக்கு குழந்தை பருவத்தை கொடுத்திருக்கேன், குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றன, அந்த குழந்தையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், அந்த செல்வத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், எப்படி அதை திரட்ட வேண்டும் என்று அவன் நிர்ணயித்திருக்கின்றான். அப்படி செய்யும் எல்லா விஷயத்தையும் எப்பொழுதெல்லாம் நம்முடைய கட்டங்கள் ஒரு பொறுப்புதாரி என்ற நிலையில் வருமோ அந்த பொறுப்பை பற்றி அறிந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது. இங்கு இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். கல்வி ஒரு மனிதன் தேடுகின்றான், மக்களுக்கு மத்தியில் அவன் பிரபல்யமாவதற்காகவோ அல்லது பாமர மக்களை வழிகெடுப்பதற்காகவோ அல்லது அறிஞர்களுக்கு எதிராக வெறும் விவாதம் செய்வதற்காக மட்டும்தான் கல்வியை கற்கின்றான், வேறு எந்த ஒரு காரணம் இல்லை என்றால் சுனனில் வரக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில அவன் நரகவாசி. மன் தலபல் இல்ம லியுமாரி பிஹில் சுஃபஹா வலியுபாஹி பிஹில் உலமா அவ் யஸ்ரிஃப உஜூஹன் நாஸ் வஹுவ ஃபின்னார் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யார் ஒரு கல்வியை கற்கின்றாரோ, அந்த கல்வியை கற்று மக்களை அவருடைய திசை அவன் பக்கம் அழைக்க வேண்டும், அவன் பக்கம் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டோ அல்லது உலமாக்களிடம் அவன் வாதிட வேண்டும் என்பதற்காகவும் அல்லது பாமர மக்களை திசை திருப்பன் அவர்களை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் செய்கின்றான் என்றால், அல்லது பெருமை அடித்துக் கொள்வதற்காக செய்கின்றான் என்றால் அவன் நரகவாசி. ஆக கற்ற கல்வி அமல்படுத்துவது நம் மீது கடமை. அல்லாஹ் தஆலா நமக்கு கல்வியை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு கேட்பான். இந்த விஷயத்தில்
இந்த 5 விஷயங்கள் கணிச்சுக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன முன்னெடுத்திருக்கிறோம்? எல்லாருடைய நிலையும் இந்த 5 கேள்வி கேட்கப்படும். எப்படி கபர்ல நமக்கு 3 கேள்வி கேட்கப்படும் என்று நமக்கு தெளிவாக இருக்கும். மறுமையிலும் அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால் நிற்கும் பொழுது யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்விடம் நான் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, என்ன நிலை இருக்கும் நமக்கு. அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடைய அதிபதியும் எஜமானாக இருக்கக்கூடிய, என் உயிருக்கும் என்னுடைய அனைத்திற்கும் அதிபதி எஜமானாக இருக்கக்கூடியவனுக்கு முன்னால் நாம் நிற்க போகின்றோம். அங்கு அல்லாஹ் இதை கேள்வி கேட்பான் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டது என்றால், நம்முடைய முயற்சி என்ன இருக்கு? இதற்கு நாம் என்ன செஞ்சோம்? ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமை. இப்படியே நம்ம விட்டுவிட முடியாது. அல்லாஹ் தஆலா நமக்கு ஹயாத்தை கொடுத்து விட்டு இப்படியே நீங்க இருந்து அழிஞ்சிருங்க என்று சொல்லல. அல்லாஹ் நம்மை வீணாக படைக்கல. படைத்தது அனைத்துமே ஒரு லட்சியத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக, ஒரு குறிக்கோளுக்காக. அல்லாஹ் தஆலா சொர்க்கம் மற்றும் நரகத்தை அமைத்தது அல்லாஹ் தஆலா தன்னுடைய அவருடைய ஹிக்மா, அவருடைய ஞானத்தின் அடிப்படையில். அனைத்துமே ஒரு காரணம் தான். அப்போ கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நினைவு கொள்ளுங்கள், இந்த கேள்வி நமக்கு மறுமையில் இருக்கு. நாம் என்ன முற்படுத்தினோம்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்டோர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்க என்ன முற்படுத்தினீர்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள். இந்த கேள்விக்கு நாம் என்ன முற்படுத்தி இருக்கிறோம் நாம் பார்த்து கொள்ளுங்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க? இதற்கு தயாரிப்பு செய்து கொள், இதற்கு உன்னுடைய முன்னெடுப்பு அமைத்துக்கொள், இதில் வரக்கூடிய இந்த கேள்விக்கு முன்கூட்டியே அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்படுத்திக்கொள், உன்னுடைய இலகுவான சூழ்நிலைக்காக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொன்ன பிறகும் நம்முடைய வாழ்க்கையில எதுவும் மாற்றம் நான் ஏற்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று ஒருவர் பிடிவாதமாக இருக்கின்றார் என்றால், அவர் அல்லாஹ்வை சந்தித்துக் கொள்ளட்டும், அந்த நாளுக்காக காத்துக் கொள்ளட்டும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நபிமார்களை நிராகரித்தவர்களுக்கு நபிமார்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய அதாபுக்காக நீங்க காத்து கொண்டிருங்க என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ, அதே போன்றுதான் மறுமை நாளில் நமக்கு கேள்வி இருக்கு என்று அறிந்த பிறகும் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டேன் என்று இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பு நாள்ல நீங்க காத்துக் கொள்ளுங்கள். மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நாளுக்காக காத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்ல முடியும். கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய பெரியோர்கள் அனைவருக்கும் இது அவசியம். இந்த விஷயங்களை முன்னெடுப்பது என்பது என்ன அறிஞர், என்ன மாணவர், என்ன பாமரர், ஆண் பெண் அனைவரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் சமம். அங்கு அனைவருக்கும் பற்றிய அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். கல்வி ஞானம் பெற்றவருக்கு கொஞ்சம் ஒரு படி அதிகமாக தான் இருக்கும், இரண்டால் பொறுப்புகள் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு. அல்லாஹ் தஆலா அங்கு கேள்விகளும் மிக சில கேள்விகள் அல்லாஹ் தஆலா அந்த கல்வியின் அடிப்படையிலும் கேட்பான். இந்த கல்வியை கொண்டு என்ன செய்தார்? எந்த கல்வியை கொண்டு சொர்க்கத்தை அடைய வேண்டுமோ அதை கொண்டு உலகத்துடைய விஷயங்களை அடைவதற்காக முயற்சி செய்தாயா? மக்களிடம் பேரும் புகழும் பெறுவதற்காக முயற்சி செய்தாயா? அல்லது உன்னுடைய மஹல்லாவாசில் மத்தியில மாஷா அல்லாஹ் அவரா அல்லாஹ் அக்பர் மிக சிறந்தவர் என்ற பெயரை போடுவதற்காக செஞ்சாயா? உனக்கு இருக்கு. ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்கள். 5 விஷயங்கள் இது நம்ம அனைவருக்கும் மறுமை நாள் என்ற ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகின்றது. அந்த மறுமைக்காக நம்மை தயார் செய்து கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு அமர்வுகள் நமக்கு ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த மாதிரி ஒரு நினைவூட்டல் நமக்கு செய்யப்படுகின்றது. இதை நாம் பயனடைந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தும் பொழுது அதை நாம் நமக்காக ஒரு விஷயம் சாதகமாக அமைத்துக் கொண்டு சீர்படுத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் கணித்துக்கூறிய அல்லாஹ்வுடையார்களே, இப்படிப்பட்ட அமர்வுகளும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நிராசைப்படுத்தப்படலாம். அல்லாஹ் தஆலா கைரை நாடுகின்றான் என்றால் கல்வியை கொடுக்கின்ற என்று நாம் தெரியப்படும். அந்த கயிறை பெற்றுவிட்டு மாற்றத்திற்கு பக்கம் நாம் முன்னெடுக்க வேண்டும். இல்ல இதே மாதிரி இருக்கும் பொழுது நாளைக்கு ஒரு நாள் என்ன ஆகும்? நாளைக்கு நமக்கு இந்த வாய்ப்புகள் செவியில் விழுந்த பிறகும் இந்த இருக்கு மார்க்கத்துடைய விஷயங்கள் இருக்கின்றது என்று சொன்னப்பட்ட பிறகும் அங்கு நமக்கு மனசு போவதற்கு இருக்காது, மனசு நமக்கு ஏற்படாது. ஏன்? அல்லாஹ் தஆலா உங்களுடைய இதயத்தை இந்த கைரிலிருந்து என்ன செய்தான்? திசை திருப்பி விட்டான்.
அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம இதை பயன்படுத்தி கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மறுமையுடைய வாழ்க்கை மிக நெருக்கமாக இருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்காக நாம என்ன முற்படுத்திருக்கின்றோம், என்ன முற்படுத்த வேண்டும், எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நாம தான் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த முடிவு இங்கிருந்து நாம் எடுக்க வேண்டும். என் வாழ்க்கை, என்னுடைய மறுமையுடைய நிரந்தரமான வாழ்க்கை, அது கயிறையும் நலனின் பக்கம் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவன் இந்த உலகத்தை அதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை அதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் என்ன விஷயங்களை நாம் அமைக்கின்றோமோ அதுதான் நம் அறுவடையாக நாம் பெறுவோம். இந்த பூமியில் நாம் என்ன செய்கின்றோமோ அதன் பிரதிபலனாக மறுமையில் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த மறுமைக்காக நாம் வாழக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அனைவர்களுக்கும் மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஈமானுடன் நம்முடைய நற்பண்புகளுடன் அல்லாஹ் தஆலா வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து விஷயங்களை இலகுவாக்குவானாக. மறுமையில் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகத்தில் அதன் பிரகாரம் வாழ்ந்து நமக்கு அல்லாஹ் தஆலா உனக்கு முன்னால் அழகான முறையில் அதற்குரிய பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.